வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு நாடுகளைச் சார்ந்த 115 அயலக தமிழக மாணவ மாணவியர்கள் கானாடு காத்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரண்மனையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பார்வையிட்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசா அஜித் தகவல். சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு நாடுகளைச் சார்ந்த அயலக தமிழக மாணவ மாணவியர்கள் கானாடு காத்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரண்மனையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பார்வையிட்டு அறிந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பின்படி வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டின் தொன்மை, பெருமை, கலாச்சாரத்தினை விளக்கும் இடங்களுக்கும் தமிழர்களின் வாழ்க்கை முறைகள் மற்றும் கலைகளை அறிமுகப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் கொண்ட இருவார பண்பாட்டு சுற்றுலாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். முன்னதாக வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 57 அயலக தமிழக மாணவ மாணவியர்களை கொண்ட முதற்கட்ட பயணம் செயல்படுத்தப்பட்டது. தற்போது இரண்டாம் கட்டமாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் மூலம் சுற்றுலாத்துறை, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, தொல்லியல் துறை, செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட பிற துறைகளுடன் இணைந்து செயல்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு சிறப்புகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு கனடா, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, மொராசியஸ், இந்தோனேஷியா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வருகை புரிந்துள்ள 115 மாணவர்கள் கானாடு காத்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரண்மனையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பார்வையிட்டு அறிந்து கொண்டனர். மேலும் இத்திட்டத்தின் முடிவில் அயலகத்திலிருந்து பங்கு பெறும் இளைஞர்கள் அவர்களது நாடுகளுக்கான தமிழ்நாட்டின் கலாச்சார தூதர்களாகவும் நியமிக்கப்பட உள்ளனர். அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட கீழடியில் உள்ள அகழ்வாராய்ச்சி மையம் மற்றும் அருங்காட்சியகத்தினை பார்வையிட உள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசா அஜித் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வின் போது தேவகோட்டை வருவாய் கோட்டாட்சியர் பால்துரை, கானாடு காத்தான் பேரூராட்சி தலைவர் ராதிகா, மாவட்ட சுற்றுலா அலுவலர் திருவாசன், வட்டாட்சியர்கள் ராஜா, செல்வராணி, உதவி சுற்றுலா அலுவலர் ஜான்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாங்க சார், இப்போ உள்ள போயிடாதீங்க. வாங்க வாங்க, அப்படியே வாங்க, வந்துகிட்டே இருங்க.